ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ஈவினிங் வந்து எங்கள் ஊரில் மழைங்க. தியா வந்து ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி ரெடியாக இருந்தப்போ மழை வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, நாங்கள் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தியா வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாங்க, அப்பா நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன் வாங்கன்னே. சரிடா அங்கேயே வெயிட் பண்ணு, நாங்கள் வந்துடுறோம் மழை விட்டதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ணன் என்ன வந்துட்டானா அப்படின்னு கேட்டப்போ, இல்லைப்பா அண்ணெல்லாம் வரலப்பா, ஏன்னா ஸ்கூல்லேயே தான் இருக்கான் அப்படின்னு வந்து தியா சொன்னான். அப்புறம் மழை நின்னதுக்கு அப்புறமேட்டுக்கு இவர் வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனார். அவர் பஸ் ஸ்டாப்பு கூட போயிருக்க மாட்டார். திடீர்னு வந்து தம்பி வந்தான். நான் கேட்கலான் இருந்தேன், என்னடா ஸ்கூலில் இருக்கேன்னு சொன்னாங்க, எப்படி நீ அதுக்குள்ளே வந்தேன்னு கேட்கலான் இருந்தேன். அதுக்குள்ளே தம்பியே வந்துட்டு, அம்மா நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் தான் இருந்தேன், தியா வந்து எதுக்கு ஃபோனில் உங்ககிட்ட பேசும்போது நான் என்ன ஸ்கூல்லே இருக்கேன்னு எதுக்கு தியா சொன்னான் அப்படின்னு தம்பி வந்து கேட்டான். சரி வரட்டும் கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு நிறைய பேர் மழை வருதுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்களாமாங்க. ஆனால் இவன் வந்து அவங்க கூட போகவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சாலாமா. தம்பி வந்து எவ்வளோ தூரம் நீ வந்து அவங்க கூட கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க, கேட்கவே இல்லை. கரெக்டாக வந்து எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி பஸ் ஸ்டாப்பில் இருந்து அவளை வந்து வேறையும் கூட பக்கத்து காட்டுக்காரங்கிட்ட வந்து அனுப்பி விட்டாச்சு. அவள் வந்து பக்கத்து தோட்டத்தில் இருந்தாங்க. எவ்வளோ சொல்லி வந்து தியா கேட்கவே இல்லையாமா. ஏன்னா மழை வந்து நின்றுச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நீ வந்து வீட்டுக்கு போய் எங்கள் வீட்லேயாவது எங்கேயாவது இரு அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி விட்டுட்டான். அதனால் வந்து தம்பி வந்து முதல்ல சைக்கிளில் வந்துட்டான். அப்புறமேட்டு தியா கிட்ட வந்து ஏன் தியா இந்த மாதிரி சொன்னேன், அண்ணன் வந்து ஸ்கூலில் இருக்கான் அப்படின்னு கேட்டதுக்கு, சும்மா வந்து ப்ராங்க் பண்ணமா அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்படி தான் பண்ணுறாங்க, எல்லார் வீட்லேயும் பொண்ணுங்க இப்படி தான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.